ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம். அனைத்து மாநிலத்திலும் இந்தி மொழியை கற்க அனைத்து மாநில அரசுகளும் ஒத்துழைப்பு தரும்போது தமிழகம் மட்டும் ஏன் இதற்கு விதிவிலக்காக இருக்கிறது? இதுக்கு என்ன காரணம்? காரணங்கள் பல வகை இருந்தாலும், பல வண்ணமாக இருந்தாலும், ஒன்று மட்டும் அறிய வேண்டியது தமிழக அரசு மூடர்களே, நன்கு கேளுங்கடா மடியன்களே. நாம் தண்ணீர் என்று சொல்கிறோம் தமிழில், அது இந்தியில் பானி என்று சொல்கிறோம். இந்த தண்ணீர் எங்கு நிற்கிறது? பானி என்றால் என்ன? தண்ணீர் என்றால் தரையில் இருக்கிறது, பானி என்றால் பள்ளத்தில் இருக்கிறது. ஒரு குடத்தில் பிரித்தாலும் பள்ளம்தான், அதே ஒரு கிணற்றில் இருந்தாலும் பள்ளம்தான், ஒரு கடலில் இருந்தாலும் பள்ளம்தான். ஆக இன்று தரையில் இருக்கும் நீர் பூமியில் இழுத்து கொள்கிறது. ஆனால் மனிதன் வாழ்வதற்கு முக்கியமான இடம் எது? பள்ளம். அதுக்கு தான் பானி. ஆக எந்த மொழி முன்னி இருக்கிறது என்று நான் கூறவில்லை. நமக்கு நாமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுயநலம். அப்படி இருக்கும்போது சரி, உங்கள் வழிக்க வேண்டுமென்றால் தமிழகத்தில் என்ன செய்ய வேண்டும்? தமிழ் மொழித்தான் ஒரு பேங்க் முதல் மக்கள் எங்கு சென்றாலும் முன்னணி இருப்பது தமிழ் மொழி. எதற்காக ஆங்கிலம் திணிக்கிறீர்கள்? ஆங்கிலம் எதற்கு? ஆங்கிலம் கற்காதவர்கள் 90% உள்ளார்கள். அதனால் ஆங்கிலத்தில் பேங்க்கில் சென்றாலும் எது சென்றாலும் கையெழுத்து வரைக்கும் வாங்கி கொள்கிறீர்கள். அதில் என்ன எழுதி இருக்கிறது என்று மக்களுக்கு தெரியாது. அப்படி என்றால் நீங்கள் தமிழ் மொழி என்றால் இந்த தமிழ் தான் முன்னணி இருக்க வேண்டும். ஏன் அதை செய்யவில்லை? ஏன் மறைமுகமாக செய்கிறீர்கள்? இது யாரை ஏமாற்றும் வேலை? நீங்கள் மறைமுகமாக பணத்தை சம்பாதிப்பதற்காக மக்களை முன்வைத்து தமிழன் என்று கூறி நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கும் உங்கள் கட்சிகள் வளர்வதற்கும் தேவையான வழிகளை செய்து வருகிறீர்கள் தமிழ்நாட்டில். இதுதான் உண்மை. ஆக இந்தியா என்பது ஒரு இறைவனுடைய இயக்கம். அதில் உள்ள மாநில அரசுகள் அனைத்துமே தெய்வ தேவாதிகள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி இருக்கும்போது இறைவனே அந்த பள்ளத்தில், பானி என்றால் பள்ளம், அந்த பள்ளத்தில் இருந்து தான் நாம் இன்றும் அனைத்தும் இந்த உயிர் வாழ்வு வருகிறோம். அப்படி இருக்கும்போது அது நன்றி மறந்ததாக கூறுகிறதல்லவா? ஆக இந்தியா என்பது இறைவன். அந்த இறைவன் அனைத்து மக்களும் ஒன்றே என்ற நிலைக்கு தான் கொண்டு வரார் இந்த இந்தி திணிப்பு. அது ஏன் மறுப்பதற்கு என்ன காரணம்? இது தெளிவாக மக்கள் உணர வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அவர்கள் வாழ்வதற்கு தேவையான ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று, அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக உள்ளார்கள். மக்களை மடமையாக்கவே இவ்வாறு செய்து வருகிறார்கள். இதை உணர்ந்து அறிய வேண்டும். எவன் வந்தாலும் எதுவும் செய்யப்போவதில்லை. அவன் கட்சி வளர்ப்பதற்கும் கோடிக்கணக்கில் சேர்த்து வைப்பதற்கும் இது போன்ற நிலை மக்களை மடமையாக்கி 5 ரூபாய்க்கு இலவசம் பொருளை கொடுத்து 50 ரூபாய் பதுக்கி வைக்கிற நிலையை தான் இன்று வந்திருக்கும் விஜய அரசும் செய்கிறது. இதுக்கு எல்லா அரசுகளும் செய்து கொண்டு வருகிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டில் கூறும் வார்த்தைகள் என்ன? தமிழ்நாட்டில் தொழில்நுட்பம் அதிகமாக உள்ளது, அதனால் வருமானம் அதிகமாக உள்ளது. அதே வேறு ஒரு நாட்டில் விவசாயம் அதிகமாக உள்ளது, வருமானம் குறைவு. விவசாயம் இல்லாமல் தமிழ்நாட்டில் தொழில்நுட்பம், இந்த கருவிகளை பொருள்களை வைத்துக்கொண்டு என்ன உண்ண முடியுமா? உயிர் வாழ முடியுமா? அட மூடன்களே, இதை முதலில் அறியுங்களா. அறியாமல் மக்களை மடமையாக்குவதை விட்டு இந்தியை கற்க செய்யுங்கள். இந்த உலக நாட்டில் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடாது. எதற்காக பாஸ்போர்ட் தருகிறீர்கள்? அட மடியனே, வெளிநாட்டில் தமிழ் உள்ளதா? இல்லை, இந்தி ஆங்கிலம் மட்டும்தான் முதலிடமாக உள்ளது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இப்போ நீங்கள் மறைமுகமான என்று போலி பாஸ்போர்ட்டு, போலி பத்திரம், போலி பட்டா இது போன்ற நிலையெல்லாம் வைத்து மக்களை மடமையாக்கி நீங்கள் வாழ்வதற்கான வழிகளை செய்து கொண்டீர்கள். இதற்கு வீண் ஜம்பம்?
இதையெல்லாம் விட்டுவிட்டு மூடன்களே, இனி வரும் காலத்தில் பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் அதை உணர்ந்து மக்களுடைய நிலைமையை அறிந்து இறைவனுடைய இயக்கத்தை உணர்ந்து செயல்படுங்கள். அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.